ஐயா துணை. அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பில்லங்களுக்கும் அன்பான வணக்கத்தை கூறி இன்றைய விருத்த பகுதியில் நாம் இருக்கின்றோம். இன்றைய விருத்த பகுதி கலைக்கோட்டு மாமுனிக்கு ஐயா கூறி வருகின்ற தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். அதன்படி இதிலும் இருந்து அடங்காமல் இருந்து கையளிப்பேன் என்று சொல்லுகின்றீர்களே, உங்களை நாங்கள் எப்படி எங்களுடைய மனத்தகத்தில் கொள்வது என்று கேட்பதாக இன்றைய விருத்த பகுதி அமைந்திருக்கின்றது. விருத்தம். உகத்திலும் அடங்காம், ஓதிலும் அடங்காம், உணர்விலும் அடங்காம், ஒற்பனத்திலும் அடங்காம், தவத்திலும் அடங்காம், தழுவிலும் அடங்காம், தனத்திலும் அடங்காம், தயவிலும் அடங்காம், அகத்திலும் அடங்காம், புறத்திலும் அடங்காம், அசத்திலும் அடங்காம், புசத்திலும் அடங்காம், மனத்தகத்தடக்கி உன் பதத்தடி பணிந்திட வகுத்துரை அருளன பதத்தடி மிசை விழுந்தான். கலைக்கோட்டு மாமனி ஐயாவிடம் கேட்கின்றார் சுவாமி, தாங்கள் யுகத்தில் அடங்க மாட்டேன், ஓதி ஓதி அங்கே உரைக்கின்ற அந்த இறை மந்திரத்திலும் அடங்க மாட்டேன், அடியார்கள் உம்முடைய நாமத்தை சொல்லி தொழுகின்ற அந்த தொழுதலிலும் அடங்க மாட்டேன், இறைவனை உள்ளுக்குள் உணர்ந்து அந்த பேரின்பத்தில் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்விலும் அடங்க மாட்டேன், உற்பனத்திலும் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்களே, தவம் இருந்தோ தழுவியோ தனத்திலோ தயவிலோ அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்களே. காரணம், இறைவனை அடைய வேண்டுமென்றால் தவம் இருந்து நடைபெறாதது எதுவும் இல்லை. தவத்தினால் எவ்வகை சாதனையையும் செய்து முடித்து விடலாம், முந்தைய யுக நெறிப்படி. ஆனால் இந்த கலியுகத்தில் அது நடைபெறாது என்று சொல்லுகின்றீர்களே, அகத்திலும் புறத்திலும் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்களே. அப்படி என்றால் உங்களை வெளியில் புற வழிபாட்டின் மூலம் கண்டுகொள்ள முடியாது சொன்னீர்கள், ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அகத்திலும் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்களே, உணர்விலும் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்களே. அப்படி என்றால் உங்களை மனதில் அடக்குவதற்கு என்ன வழி என்று அங்கே பணிந்து நிற்கின்றார்கள். எங்களுடைய மனதில் அடக்கி உம்மை கண்டுகொள்வதற்கு, அதாவது உயிராக இருக்கக்கூடிய இறைவன் எல்லோருள்ளிலும் அங்கே சுடர்விட்டு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நாங்கள் எப்படி கண்டுகொள்வது, எங்களுக்கு அதற்குரிய வழியை காட்டுங்கள் என்று அங்கே பணிந்து நிற்கின்றார் ஐயா உண்டு.